விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து விக்கிரவாண்டி பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வாக்குகளையும் தலித் வாக்குகளையும் குறிவைத்துதான் அதிமுக தனியே வந்து தேர்தலை சந்தித்தது. ஆனாலும் மக்கள் விழிப்பாக இருந்தார்கள். ஒரு இடத்தில் கூட அதிமுக வெற்றி பெற முடியவில்லை. அவர்களால் திமுக அணிக்கு விழவிருந்த வாக்குகளை சிதறடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வாக இருக்கிறார்கள், அரசியல் புரிதலோடு இருக்கிறார்கள் என்பதுதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் தீர்ப்பு என்பதை நம்மால் உணர முடிகிறது. அப்படிப்பட்ட அதிமுக இந்த முறை ஏன் தனியே நிற்கவில்லை? ஒரே ஒரு தொகுதி இடைத்தேர்தல், அதிமுகவுக்கும் இங்கே வாக்கு வங்கி இருக்கிறது. இப்போது யாருக்கு இந்த வாக்குகளை அதிமுக வாக்காளர்கள் அளிக்கப் போகிறார்கள்? எடப்பாடி அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார். அதிமுகவை நம்பியிருக்கிற மக்களை அம்போ என்று நடுத்தெருவிலை விட்டிருக்கிறார். இதுதான் எடப்பாடி அவர்களின் தலைமை பண்பு என்பதை அதிமுக வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அதிமுகவுக்கு வாக்களித்து வரக்கூடிய மக்களை நடுத்தெருவிலே விட்டிருக்கிறார். இப்போது நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? திமுகவில் இருந்து உருவானதுதான் அதிமுக. இருந்தாலும் இரண்டு கட்சிகளின் அடிப்படை கொள்கை சமூக நீதி. இரண்டு கட்சிகளுக்குமான கோட்பாட்டு ஆசான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. அந்த வகையிலே அரசியல் ரீதியாக திமுகவை எதிராக பார்த்தாலும் கூட, தேர்தல் அரசியல் அடிப்படையிலே பகையாக பார்த்தாலும் கூட, கொள்கை அடிப்படையிலே திமுக அதிமுக இரண்டும் ஒன்று என்று புரிதல் அதிமுக வாக்காளர்களுக்கும் உண்டு, அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கும் உண்டு. நம்முடைய கொள்கை பகை பாஜக தான். நீட் வேண்டாம் என்று தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் சொல்லுகிறோம். திமுகவும் சொல்லுகிறது, அதிமுகவும் சொல்லுகிறது. ஆனால் பாஜக சொல்கிறதா? ஏன் பாஜக சொல்லவில்லை? சமூக நீதியில் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. இடஒதுக்கீட்டு கொள்கையில் அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இடஒதுக்கீட்டு கொள்கையால் தான் இந்த ஏழை எளிய மக்கள் கல்வி பெற்று வேலைவாய்ப்பு பெற்று தலைநிமிர்ந்து நடக்க தொடங்கி இருக்கிறார்கள். இது அவர்களின் எதிர்காலத்திற்கு பெரிய ஆபத்து என்று கருதுகிறார்கள். ஆகவே இடஒதுக்கீடே கூடாது என்று கருதுகிற கட்சி, அரசமைப்பு சட்டத்தை முற்றாக அழித்தொழிக்க துடித்த கட்சி. தளபதி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா முழுவதும் பேசிய ஒரே கருத்து அதுதான். மீண்டும் பாரதிய ஜனதா பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிந்து விடுவார்கள், அழித்தொழித்து விடுவார்கள் என்பதுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.